ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டே அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு நிஜமாவே புரியலங்க. ஏன்னா எங்களுக்கு சண்டே அன்னைக்கு தான் வேலை அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட்லி வெளியே போய் செய்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே தாங்க செய்ய முடியும். என் ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்டால் இந்த ஒர்க்கை விட ஆஃபீஸ் ஒர்க்கே பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். சண்டே பிஸி டே அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். லெக் பீஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். லெக் பீஸ் எவ்வளோ தான் ஃப்ரை பண்ணாலும் உள்ளே வேகவே மாட்டேன். இந்த பீஸ் கூட லெக் பீஸோட தாங்க. இது நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி 65 போட்டால் நல்லாவே இருக்கும். பசங்களும் 65 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் மசாலாலாம் போட்டுட்டேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயில் போகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு 1/2 hour வைக்கலாம் டைமே இல்லைங்க. எனக்கு சமைக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ஆனால் பசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காதுங்க. ஏன்னா டிஃபனே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறதால ஃபோன் ஹீட் ஆகிட்டு ஃப்ளாஷ் அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. அதனாலேயே வீடியோவில் அப்பப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட எடுத்ததுங்க. இதுக்கு முன்னாடி மசாலா தடவி வச்சிருந்தேன் இல்லைங்க, அதெல்லாம் ஃப்ளாஷ் இல்லாமல் எடுத்தது. உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது பசங்களுக்கு தாங்க. ஆனால் வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு தான். அம்மாக்கு பார்த்தீங்கன்னா கார்டன் தாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நானும் பிரெயின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். செஞ்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி கார்டன் மாதிரி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.